பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இந்த ஜோசுவா ஜீவகுமாருடைய நன்றியும் சோத்திரத்தையும் கர்த்தருக்குள் நான் செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தருக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து இந்த வேத பகுதியிலே தேவனுக்கு சமமான இயேசு கிறிஸ்துவானவருடைய இந்த 4 நிலைகள், அதாவது வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கின நிறமுள்ள குதிரையின் தலைமையிலான அந்த ஊழியத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். முந்தைய பகுதியிலே வெள்ளை குதிரை தலைமையிலான இயேசு கிறிஸ்துவானுடைய ஊழியத்தை குறித்து நாம் தியானித்தோம். இப்பொழுது இந்த சிவப்பு குதிரையின் தலைமையிலான அந்த தேவனுக்கு சமமான இயேசு கிறிஸ்துவானுடைய அந்த 2ஆம் நிலையை குறித்து மீறுதலின் கிரியைகளும் மீறுதலின் உபதேசங்களும் என்ற தலைப்பினிலே நாம் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நாம் தியானிக்கும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று இயேசு கிறிஸ்துவானுடைய அந்த அவர் தேவனாய் இருப்பதற்கு தேவனுடைய தகுதியை குறித்து அவர் சொல்லும்பொழுது அது 4 நிலைகளிலே காணப்படுகின்றது. அவர் தேவனாய் இருப்பதற்கு அந்த குமாரன் ஸ்தானமாகிய அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாகவும் அது காணப்படுகின்றது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது அது தேவனுக்குரிய அந்த தகுதியான நிலையை இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பிசாசனுடைய சோதனைக்கு உள்ளாகும்போது அவர் அங்கே வெளிப்படுத்துகின்றார். மற்றும் லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அந்த மூத்த குமாரன் இளைய குமாரனை குறித்து சொல்லும் பொழுது, பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான் என்று அந்த இளைய குமாரனை குறித்தும் மூத்த குமாரனை குறித்தும் தகப்பனுடைய ஆசையை பங்கிட்டு கொடுத்த அந்த நிலைமை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அது மீறுதலின் கிரியைகளும் மீறுதலின் உபதேசங்களுமாக இந்த 4 குதிரைகளுடைய தலைமையிலே அது காணப்படுகின்றது. அப்பம் கல், அதாவது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நாம் தியானிக்கும் பொழுது, நான்காம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்கும் பொழுது, அப்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். என்று இதற்கு முந்தைய தலைப்பினிலே அப்பம் கல் என்ற இயேசு கிறிஸ்துவானுடைய ஊழியத்தை குறித்து நாம் தியானித்தோம். இப்பொழுது இந்த 2ஆம் பகுதியிலே சிவப்பு குதிரையுடைய தலைமையிலே அப்பம் கல் என்ற அந்த தன்மையானது நாம் தியானிக்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவானுடைய ஊழியத்தினுடைய 2வது தன்மையாக காணப்படுகின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் நாம் தியானிக்கும் பொழுது,
அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்தபோது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்போது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று இங்கே நாம் வாசிக்கும் பொழுது, அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்போது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. ஆம், இந்த சிவப்பு குதிரை குறித்து சொல்லும் பொழுது அது ஏற்கனவே புறப்பட்ட குதிரையாகிய வெள்ளை குதிரைக்கு அடுத்த நிலையிலே இது புறப்பட்ட குதிரையாக காணப்படுகின்றது. மற்றும் யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளும் செய்வான் என்று இங்கே சொல்லப்படுகின்றது. நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்று தானும் செய்வான் என்ற இரண்டாவது அந்த நிலையை குறித்து அது இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சிங்காசனத்திலே அவர் அமர்ந்து செய்த அந்த கிரியைகளை நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்திலே அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே அமரும்படியாக நான் அருள் செய்வேன். அந்த வார்த்தையானது அவருடைய சிங்காசனத்தின் தன்மையானது என்ன தன்மையிலே அந்த ஊழியங்களும் கிரியைகளும் காணப்பட்டதோ அதே போல சிவப்பு குதிரையுடைய தலைமையிலான அந்த ஊழியமும் தானும் செய்வான் என்ற அந்த நிலையை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 15ஆம் வசனமும் நாம் தியானிக்கும் பொழுது, யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார். அதே போல மத்தேயு 4ஆம் அதிகாரம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்துகின்றார். மற்றும் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன் என்று அந்த விதை விதைக்கிற தன்மை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்துகின்றார். மற்றும் யோவான் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, விதைக்கிறவன் அறுக்கிறவன் என்று அந்த விதைக்கிற தன்மையின் ஊழியத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்துகின்றார். யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவனை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும்
என்னை அனுப்பினருடைய சித்தமாக இருக்கிறது என்றார். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் அவனை எழுப்புவேன் என்று தம்முடைய ஊழியத்தை குறித்து சொல்லும்பொழுது, நித்திய ஜீவனை குறித்து சொல்லும்பொழுது கடைசி நாளிலே அவனை எழுப்புவேன் என்று, அந்த நித்திய ஜீவனானது அந்த கடைசி நாளிலே அது திறவுகோள்களை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உடையதாக அது காணப்படும் என்று, கடைசி நாளிலே மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புவதை குறித்து அவர் சொல்லாமல், அவருடைய ஊழியத்தை கடைசி நாளிலே செய்யக்கூடியவர்கள் எழும்புவார்கள் என்று, அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்கள் கடைசி நாளை எழும்புவார்கள் என்று, அந்த கடைசி நாளில் எழுப்புவேன் என்று அவர் தம்முடைய சுவிசேஷத்திலே அந்த கர்த்தருடைய ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். மற்றும் தேவ வசனமாகிய பட்டயம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனமும் 35ஆம் வசனமும் நாம் வாசிக்கும் பொழுது, பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவை ஒரு பட்டை உருவி போகும் என்றான் என்று இயேசு கிறிஸ்துவானுடைய ஊழியத்திலே, அவருடைய தேவ வசனமாகிய பட்டயத்திலே கர்த்தருடைய சுவிசேஷத்தை குறித்தும் வெளிப்படுத்தினார். மற்றும் அவரே பிதாவுக்கு அடுத்த நிலையில் உள்ளவர் என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் அவர் அந்த வார்த்தை சொல்லும்பொழுது, அந்த பட்டயத்தினாலே அநேக, அந்த தேவ வசனமாகிய அந்த வார்த்தையின் பட்டயத்தினாலே அநேக வேத பாரகர்கள், பரிசேயர்கள், பிதாவாகிய தேவனுடைய, யெகோவா தேவனுடைய அந்த நியாய பிரமாணங்களையும் நீதியையும் கடைபிடிக்கிறவர்கள் அநேகர் இவர் தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்ளாதபடி அநேகர் விழுகுவதற்கும் ஒரு கல்லான இருதயம், இந்த அப்பம் அவருடைய இருதயத்திலே கிரியை செய்யாதபடி ஒரு கல்லான இருதயம் உள்ளவர்களாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுக்குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளாத தன்மையிலே காணப்பட்டு அவர்கள் அநேகர் விழுகிறதுக்கு ஏதுவாக அந்த கிரியைகளானது காணப்படுகிறது என்பதை அப்பம் கல் என்ற வார்த்தையானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மற்றும் இதே போல வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் நாம் தியானிக்கும் பொழுது, அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று இயேசு கிறிஸ்துவானுடைய தேவவசனமாகிய பட்டயமானது அநேகர் எழுந்துகிறதற்கும் விழுகுவதற்கு ஏதுவாக அமைந்ததோ, அதே போல இந்த சிவப்பு குதிரையுடைய தலைமையிலும் அநேகர் எழுந்துகிறதற்கும் விழுவதற்கும் ஏதுவாக இந்த பட்டயம் காணப்படுகின்றது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானாம், மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானாம், அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானாம். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்றார் என்று
இந்த தகப்பனாக இருக்கிற அந்த தன்மையானது அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா என்ற அந்த வார்த்தையானது வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்திலே அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்னுடைய சிங்காசனத்திலே அமரும்படியாக நான் அருள் செய்வேன். அந்த வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வாறாக அந்த மகன் என்ற தன்மையை அவர் நிரூபிக்கும்படியாக சுவிசேஷத்தையும் வெளிப்படுத்தினார் மற்றும் மகன் என்ற தன்மை வெளிப்படுத்தும் பொழுது அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் விழுந்து போனார்களோ, அதே போல் இந்த சிவப்பு குதிரையுடைய தலைமையிலே கர்த்தருடைய சுவிசேஷத்தையும் சொல்லும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானுடைய சிங்காசனத்திற்கு உரிய மகன் என்ற ஸ்தானத்தை குறித்து, அந்த ஊழியத்தை குறித்து, அந்த கிரிகளை குறித்து, அந்த சுவிசேஷத்தை குறித்து சொல்லும்பொழுது அநேக ஊழியக்காரர்கள் எதிராக வந்து அநேகர் விழுகுவதற்கு ஏதுவான இந்த ஊழியமானது 2ஆம் தலைமையிலான சிவப்பு குதிரையுடைய தலைமையிலான ஊழியமானது காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதை குறித்து சொல்லும்பொழுது வெளிப்படுத்து விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அந்த பிசாசினுடைய கிரியைகளை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று இவ்வாறாகத்தான் அநேக பரிசுத்தவான்கள் விழுகிறதுக்கு ஏதுவாக இந்த கிரிகளானது நடைபெறும் வண்ணமாக காணப்படுகின்றது. இதை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தும் பொழுது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று அந்நாளிலே என்று சொல்லும்போது, இந்த கடைசி நாளிலே இவ்வாறாக அநேக பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் இவ்வாறாக இயேசு கிறிஸ்துவானவருக்கு அடுத்த நிலையிலே இவர் குமாரனாக காணப்படுகின்றார், அவர் சிங்காசனத்துக்கு உரியவராக காணப்படுகின்றார் என்று அந்த சுவிசேஷத்தை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது இந்த ஊழியக்காரருக்கு எதிராக அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எழும்பி அவர்களை விழுகிறதற்கு ஏதுவாக இந்த காரியமானது நடைபெறும் வண்ணமாக காணப்படுகின்றது. இந்த தேவ வசனமாகிய பட்டயமானது, அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன அந்த காரியமானது, நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான் என்ற அந்த வார்த்தையானது அதே மாதிரி எவ்வாறாக அது ஒரு விதைக்கிற விதையாக அந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தை காணப்பட்டதோ, ராஜ்யத்தின் சுவிசேஷம் காணப்பட்டதோ, அதே போல் இந்த பட்டயமும் அதே போல் காணப்பட போகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மற்றும் இந்த கல்லான இருதயங்கள் இவ்வாறாக அப்பம் கல் என்ற அந்த கல்லான இருதயம் கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக இவ்வாறாக காணப்பட போகின்றது. அடுத்தபடியாக இந்த தேவ வசனமாகிய பட்டயம் இஸ்ரவேலர்கள் மத்தியிலே அது கல்லான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கப்படக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, நான் ஜெயம் கொண்டு பிதாவுட சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்ற அந்த வார்த்தையானது மத்தேயு 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, மாயக்காரராகி வேத பாரகரே பரிசேயரே
உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடு நாங்கள் தீர்க்கதரிசியின் இரத்த பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று அந்த இஸ்ரவேலுடைய சந்ததியை குறித்து சொல்லும்பொழுது, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று அந்த கல்லான இருதயமுள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவானவரை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்ட அந்த சந்ததியில் வந்த இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவையில் அறைந்த அந்த சந்ததியில் வந்த அந்த இஸ்ரவேலர் புத்திரர்கள் 144,000 பேர். இவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர் என்று அவர்கள் சொல்லும் காலம் அந்த கல்லான இருதயங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவானுடைய அப்பத்தின் வார்த்தை என்னும் அந்த அப்பமானது இவர்கள் மூலமாக கிரியை செய்து, இது சிவப்பு குதிரையின் தலைமையிலான இந்த அப்பம் கிரியை செய்து அது அந்த கல்லான இருதயம் உள்ளவர்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்தக்கூடியதாக காணப்படுகின்றது என்பதை பரிசுத்த வேதமானது அந்த இரண்டாம் தன்மையிலான அப்பம் கல் என்ற தன்மையானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இதை குறித்து வெளிப்படுத்த விசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 4ஆம் வசனத்திலும் அந்த ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படுகின்றது. மற்றும் வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டி ஆனவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரும் நிற்க கண்டேன் என்று அந்த கல்லான இருதயம் உள்ளவர்கள் ரட்சிப்புக்கு ஏற்றபடி இந்த அப்பமானது கிரியை செய்ய போகின்றது, சிவப்பு குதிரையுடைய தலைமையிலாக கிரியை செய்ய போகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அடுத்தபடியாக அந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இந்த அப்பமானது தேவனுடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் பிழைப்பு உண்டாகும் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்துகின்றார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக சொல்லும்பொழுது யோவான் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த நித்திய ஜீவன் வார்த்தையானது இது இந்த சிவப்பு குதிரை தலைமையிலாக அது பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோள்களை உடையதாக அது காணப்படுகின்றது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட அழிப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அழிக்கப்பட்டிருக்கும் என்றார். அந்த வார்த்தையானது இந்த சிவப்பு குதிரை தலைமையாக இது பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோள்களை உடையதாக, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான திறவுகோள்களை, அதாவது சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவானுடைய ஊழியத்தில் காணப்பட்ட சீஷர்கள், அநேக அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இவர்கள் உயிர்த்தெழுதலின் அந்த பலனை பெறும்படியாகவும், கடைசி காலத்தில் உள்ள எல்லாரும் கர்த்தருடைய ஊழியம் செய்கிற எல்லாரும் பலனை பெறக்கூடியதாக ஒரு திறவுகோள்களை உடையதாக இந்த வரப்போகின்ற சிவப்பு குதிரையினுடைய எழுப்புதலானது தலைமையிலான அந்த ஊழியமானது காணப்படுகின்றது என்பதை பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது.
லூக்கா 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனமும் 30ஆம் வசனமும் நாம் வாசிக்கும்பொழுது, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன் என்று நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களில் உட்காருவீர்கள் என்றார். என்று இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வாறாக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல இந்த சிவப்பு குதிரை தலைமையிலான ராஜ்யமானது இது வரப்போகின்ற எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக இது ஒரு ஆளுகை உடையதாக, ஆளுகையை ஏற்படுத்தக்கூடியதாக, இது என் கிரியை தானும் செய்வான் என்ற அந்த வார்த்தையானது இது இதன் மூலமாக ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியதாக இது காணப்படுகின்றது என்பதை இந்த சிவப்பு குதிரைய பட்டயமானது இவ்வாறாக அநேகர் எழுகிறதற்கும் ஏதுவாக இது அமையக்கூடியதாக காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மற்றும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதலாவது உயிர்ப்பிக்கப்பட்டவர் கிறிஸ்து என்று, அது கிறிஸ்து அடுத்தபடியாக இது தன் வரிசையிலே இந்த சிவப்பு குதிரையினுடைய கருப்பு குதிரை மங்கிர நிறமுள்ள குதிரையுடைய ஊழிகள் மூலமாக அந்த குமாரன் என்ற ஸ்தானத்தின் மூலமாக அநேகருடைய தன் வரிசையிலே எழும்பும்படியாக பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோள்களை காணப்படும்படியாக இந்த சிவப்பு குதிரை தலைமையில் இருந்து இது நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழிவாசலை பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உடையதாக காணப்பட போகின்றது என்பதை பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. இது இரண்டாவது அதாவது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் தேவனாக இருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான் என்ற இரண்டாவது தன்மையானது அது வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவனுடைய சிங்காசனத்திற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஊழியத்தின் ஜெயமானது காணப்பட்டது. ஆனால் இந்த இரண்டாவது சிவப்பு குதிரையுடைய தன்மையானது இது நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்திலே அமர்ந்தது போல என்று அந்த இயேசு கிறிஸ்துவான தன்னுடைய சிங்காசனத்திலே எழுந்திருந்து பிதாவும் இயேசுவும் ஒரே சிங்காசனத்தில் 2 பேரும் அமரக்கூடிய அந்த தன்மையானது இது இரண்டாவது பட்சத்திலே அவருக்கு வெற்றியாகவும் ஜெயமாகவும் இரண்டாவது தன்மையின் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுடைய சிங்காசனத்திலே அமரக்கூடிய அந்த இரண்டாவது தன்மையின் ஊழியமாகவும் இந்த சிவப்பு குதிரையுடைய தன்மை ஊழியமானது இது காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே கர்த்தருக்குரியவர்களே, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்ற அந்த தன்மையானது இயேசு கிறிஸ்துவானவர் அந்த தேவன் என்ற தன்மையிலே இரண்டாவது பட்சத்திலே நித்திய ஜீவனுடைய அந்த வார்த்தையினால் பிழைப்பான் என்ற வார்த்தையானது இது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை உடையதாக இரண்டாம் பட்சத்திலே இந்த அப்பம் கல் என்ற ஊழியமானது காணப்படுகின்றது. அடுத்தபடியாக மீறின உபதேசமும் மீறின செயல்பாடுகளும் என்ற தன்மையிலே இது அந்த எதிர்ப்புறமான சாத்தானுடைய, அதாவது இளைய குமாரனுக்கு எதிராக இந்த காரியமானது மீறுதலின் உபதேசமாகவும், அதாவது நான் ஜெயம் கொண்டு என்னுடைய சிங்காசனத்திலே பிதாவுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து போல ஜெயம் கொள்ளுகிறவன் என்னுடைய சிங்காசனத்தில் அமரும்படியாக அந்த மீறின உபதேசம் இந்த சிவப்பு குதிரையுடைய தலைமையிலே காணப்படும் என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அடுத்த வேத பகுதியிலே கருப்பு குதிரையுடைய தலைமையிலான ஊழியத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை 30, 60, 100 ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா.